ஹாய் வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? இந்த கோடைக்கால சுற்றுலாவில் நான் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸுங்க திருப்பன்கூர்ங்கிற ஊர் இருக்குது. அதாவது நந்தனார் கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ எந்த ஜாதியாக இருந்தால் கூட பக்தி ஒன்று தான் வெல்லுங்கிறதுக்கு இந்த சிவலோகநாதர் சவுந்தரநாயகி அந்த கோயிலில் நந்தி விளக்குச்சிங்க. நந்தியை டெய்லி அந்த நந்தனார் அங்கே அந்த திருமுகனையில் நந்தனாரோட இல்லம் அவர் சாமி கும்பிடுவார். அந்த நேரத்தில் நந்தி நேராக நின்னதுனால சுவாமி தெரியல. உடனே சுவாமி சொல்கிறாரு, நந்தி கொஞ்சம் விலகி நில்லு, என்னுடைய பக்தர் வணங்க வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க இது பண்ணி கும்பிடுறாங்க. அந்த மாதிரிங்க எந்த ஜாதி கீழ் ஜாதி என்ன மேல் ஜாதி என்ன, இறைவன் பக்தி ஒன்று தாங்கிறத அந்த காலத்திலே காட்டியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த கோயிலில் பஞ்சலிங்கம் அழகாக ஸ்தலம் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி திருவோட்டுக்காய் மரம் இருக்குது. ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. நம்மளுடைய இந்த நாயன்மார்கள்லாம் கூட எல்லோரும் ஒவ்வொரு இனத்தவர்கள் தானே. எப்படி பக்திங்கிறதுல ஒரு இது வந்துச்சு, அவங்கவுங்க முக்திக்கு இறைவன் ஆட்கொள்வான். யாராக இருந்தாலும் அன்பு பக்தி இருந்தால் போதுங்க. அந்த அளவு சிறப்பு மிக்கது. இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். இதை மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகணும். போனால் தான் அவங்களுக்கு மன தெளிவு பிறக்கும். பக்தி அன்பெல்லாம் நல்லா இதாகும். சரி, இதை புரிகிறதா? நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் அண்ட் ஷேர். ஓகே, தேங்க்யூ.